ஏ ராமையா. ஏமையா? என் கணக்கு எக்கடா? ஒரு நேரம் அந்த புறத்துல இருப்பாருங்க ஐயா. அந்த புறமா? அரண்மனைக்காரங்க நாங்களே அந்த புறம் இல்லாம தெரியுறோம், கணக்குக்கு அந்த புறமா? ஐயோ ராஜா வந்துட்டாரு. கணக்கு. டேய் ஆண்டிச்சாமி எங்க போனா? கணக்கு கணக்கு எங்கம்மா? அவர் காணாம போயிட்டார் ராஜா. கணக்கு சார், இப்ப நீ வெளியே வரலன்னா உண்மையிலே காணாம போயிருவீங்க சார். போயிட்டாரா? அரண்மனையில இருந்து அண்டாவை திருடிட்டு வந்து இப்படி குழந்தை மாதிரி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க. குழந்தை மாதிரி இல்ல ராஜா, குழந்தை வேணும்னு தான் இப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே வா. வர முடியாது. ஓ, அந்த புறத்துல இருக்கங்கிற ஆணவத்துல பேசுறியா? ஐயோ ஆணவத்துல பேசல ராஜா. ராஜா இப்ப நான் 6 மாச குழந்தையா இருக்கேன். ஐயோ அப்படி பாக்காதீங்க. சரி இந்த போடு. ஏய் ராஜா இது 3 எவ்வளோ? ராஜா இதெல்லாம் செட்டப் இல்ல ராஜா. மை லவபிள் ஒய்ஃப்ஸ் தி நேம்ஸ் ஆர் ஜில் ஜங் ஜக். யோ இதெல்லாம் ஒரு பேராயா? இல்ல ராஜா, பருவமா குருவமா சர்வமா கூப்பிட சிரமமா இருக்குன்னு நான் இந்த பேச்சியம்மன் கோயில போய் பேரை மாத்திக்கிட்டேன். ஏய் நீ பேரை மாத்து இல்ல ஆளை மாத்து, அங்க ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜா 8 மணிக்கு சீஃப் கெஸ்டா போடும்ல. கிளம்புங்க ராஜா. ஏய் இன்னொரு வாட்டி அவன் அத்தான்னா அவன் செத்தான். அவர் கட்டி இருக்கிற பாவாடை என்னது? அடப்பாவாட கணக்கே. ராஜா இந்த சன்னு டூ மச்சா இருக்குது. தண்ணிக்கு தெர்மாக்குள் போடுற மாதிரி சன்னுக்கு ஒரு சன் பிலிம் போட்டு விட்டுருவோமா? அடுத்த பட்ஜெட்ல போட்டு விட்டுருவோம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி ராஜா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப். இந்த அப்படி இந்த அப்படி. யார் வாய்ஸ் இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்போ யார் கணக்கு வணக்கம் சொன்னது? அவன்தான் ராஜா. மாட்டிக்கிட்டமா? எவ்வளவு எடுத்த? 500. நீ சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ற. முடியலையே. ராஜா கும்பிடுறேன் ராஜா. ராஜா கும்பிடுறேன் ராஜா. என்ன கணக்கு நம்மள கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. டே ராஜாவை பார்த்து குனிஞ்சு கும்பிடு பட்டு அவருக்கு பிடிக்காது. என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதான் பிடிக்கும். ராஜா நல்லா இருக்கீங்களா? போனதுக்கு அப்புறம் போக்கு விலைக்க படக்குன்னு அறுத்து விடுங்க ராஜா. அறுத்துட்டாங்களா? என்னையா நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க, கட்டும் கட்டிட்டீங்க. அதானே. சாரி ராஜா, 7 மணிக்கு வர சொன்னோம், 10 மணிக்கு வந்திருக்கீங்க. அதான். ஆனா நீங்க இருக்க வேண்டிய கருது மட்டும் அப்படியே இருக்கு. அங்க பாருங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமா அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போயிருவோம். லெஃப்ட் லெஃப்ட். கரெக்டா மார்க்ல இருக்கனா? பக்கா மார்க். ஓகே ஓகே. ரெடி. Facebookல லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஆசர மரக்காயா. லாபம். டேய் புளு சட்டை ராஜா அவனை பிடிங்க. யோ 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 வாயங்க. படங்க ராஜா. இவன் நம்ம அரண்மனை நிலத்தை 10 ஏக்கரை 10 வருஷமா குத்தகைக்கு எடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மட்டும் நெல்லு கூட நம்ம அரண்மனைக்கு வந்ததே இல்லை. என்ன கேளுங்க இவனை. மன்னிச்சுக்கிறேங்க ராஜா, 10 ஏக்கர்லையும் நெல் தான் போட்டேன். 200 மூட்டை நெல் விளைஞ்சது. விளைஞ்ச என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 1,20,000 ரூபா கடன் ஆகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நெல்லையெல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏயா கடன் அடைக்க எல்லா நாளையும் வித்துப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்னையா பண்ணுவ? ஏழைக்கு ரேஷன் அரிசி தான். உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிடறவனுக்கு பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வை. ராஜா ராஜா அவ்வளவு நெல்லையும் போட்டா தான் ராசா கடனை கட்ட முடியும். போட்டு தாக்கிட்டு கணக்கு. ராஜா இந்தாடா 15,000 வச்சுக்க. நன்றி ராஜா. வெல்கம் வெல்கம். என்னத்த வெல்லுக்கம். முட்டாள் முட்டாள். ராஜா நீங்க சரியான ஏமாலியா இருக்கீங்க. அந்த விவசாயி கொள்ள லாபம் பாக்குறேன். விவசாயி என்னைக்கியா லாபம் பார்த்திருக்கான்?